போன வீடியோவில் ஹெச்ஆரா என்னோட ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் லைஃப்ல எல்லாருமே எடுக்கிற 3 முக்கியமான டிசிஷன்ஸ், அந்த முக்கியமான டிசிஷன்ஸ் எந்த ஏரியாவில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th-லேருந்து 12th போகிறப்போ ஒரு குரூப், அடுத்தது 12th அப்புறம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுப்போம். ஸோ இது ஒரு டிசிஷன் மேக்கிங் ஏரியா லைஃப்பில் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப். ஏன்னா படிச்சது ரிலவெண்ட்டாகவே தான் போகணுன்ற நீட் இல்லை. ஸோ மெச்சூரிட்டி வரும். சிலர் வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஐடி முடிச்சுட்டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அது அவங்களோட டெசிஷன். ஸோ அது ரெண்டாவது முக்கியமான ஏரியா ஜாப். மூணாவது முக்கியமான ஏரியா, ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியாவும் கூட, லைஃப் பார்ட்னர். ஸோ அதை தப்பாக சூஸ் பண்ணிட்டா ட்ராஜடியாக போயிடும். ஸோ இந்த 3 ஏரியா, எஜுகேஷன், ஜாப், லைஃப் பார்ட்னர். ஸோ இதில் நான் எது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன்னா, சிவியாரிட்டி வச்சா கூட லோ, மீடியம், ஹைன்னு பார்த்தா 3வது தான் ஹைனும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எது சொல்லுவேன்னா 2வது சொல்லுவேன், ஜாப். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஒர்க் போகிற ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, அந்த ஜாபை தப்பா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐடி கோடிங் ரிலேட்டட் ஜாப் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரமும் போகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு வருஷம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஜாப் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம் கூட ஒரு நிமிஷம் மாதிரி போயிடும். ஸோ அதனால பிடிக்காத ஒரு இடத்துல நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10வது ஷூவில் காலை விட்டு நடக்கிறது எப்படி இருக்குமோ அது மாதிரி போகும். ஸோ அதனால வந்து மோர் தென் நம்ம 8 hours ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பிஸ்னஸ்லயோ ஒர்க்லயோ அப்படி இருக்கப்போ அதில் ஒரு தப்பான டெசிஷனை நம்ம எடுக்கிறப்போ நம்ம என்ன சொல்றது, டெய்லியுமே அதில் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ற டைமை விட, ஏன்னா ஸ்கூல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ரொம்ப என்ன சொல்றது ஃபன்ஃபில்டா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனா ஒரு ஜாப்னு போறப்ப 8 hours மேல அங்க ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றப்போ ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் கெரியருமே ஒரு மாதிரி என்ன சொல்றது நமக்கு வந்து ட்ராஜடியா முடிஞ்சிடும். ஸோ அதனால இந்த 3 இடத்துல டிசிஷன்ஸை கரெக்டா எடுங்க. எப்படி எடுக்கிறது அப்படின்னா, எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை நீங்க பாருங்க. எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயம் பண்றப்போ உங்களுக்கு ஒரு மணி நேரம் கூட ஒரு நிமிஷம் மாதிரி போயிடுமோ அந்த ஒரு டிசிஷன், இந்த 3த்துக்குமே இது செட் ஆகும். எனக்கு மேத்தமெட்டிக்ஸே பிடிக்காது, மேத்தமெட்டிக்ஸே எனக்கு வேணான்னு சொல்றவங்க மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒவ்வொரு பீரியடும் போறதுக்குள்ள தலைவலியா இருக்கும். ஆனா அதே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்னி பிடிக்கும்னா அவங்களுக்கு அந்த பாட்னி பீரியட் ஒரு நாள் ஃபுல்லா எடுத்தா கூட ஒரு நிமிஷம் மாதிரி போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல டீட்டெயில் தான் சொல்றேன்.